அவர்களுக்கு பாதிப்பை உண்டாக்கி விட்டோமே என்கிற குற்ற உணர்ச்சியே இல்லாமல் ஏதோ ஒரு பெரிய போரில் ஜெயிச்சது மாதிரியான உணர்வை உண்டாக்குவாங்கல்ல. இப்போ ஏறத்தாழ தாவேகாவினுடைய மனநிலை என்னன்னா சங்கி மனநிலை தான். ஒரு 41 உயிர்கள் பலியானதற்கு நாம் காரணமாகி விட்டோம் என்கிற குற்ற உணர்ச்சி இல்லாமல் ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறேன். விஜய்க்கு என்ன கேடுன்னு நான் கேட்குறேன். விஜய் என்ன சொகுசு பங்களால இருக்கிறாரு? மாபெரும் வீரன் சூரியன், நம்ம தான் உலகத்தையே திசை திருப்பக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதவர்ஜுனா செய்தியாளர் சந்திப்பதற்கு தயாராக இல்லையே. களத்துக்கு போவதற்கு போலீஸிடம் பாதுகாப்பு மனு எழுதி கொடுக்குறாங்க. பாதுகாப்பு மனு எழுதி கொடுக்க வேண்டிய அளவிற்கு, விண்ணப்பம் போட வேண்டிய அளவிற்கு என்ன செஞ்சீங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. எதுவுமே செய்யலை நாங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ பல மணி நேரம் தாமதமாக வந்ததன் மூலமாக கூட்டத்தை அதிகப்படுத்தியது. வழியில் அவர் வருகிற இடமெல்லாம் அவரை பார்க்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட திட்டத்திற்காக வேண்டி அவர் வேணும்னே என்ன செய்யறதுன்னா பார்க்கக்கூடாது என்பதற்காக ஃபோக்கஸ் லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சது. அந்த கூட்டம் எல்லாம் பின்தொடர்ந்தது. இவர் மைக்கை பிடிச்சி என்னை பின்தொடர்ந்து வரக்கூடாது, மரத்து மேலே ஏறி குதிக்காத, சுவர்கள் மேலே ஏறாத, கூரையை உடைக்காத, ஹாஸ்பிட்டல் சீட்டு மேலே ஏறி நிற்காத, இப்படிலாம் நிண்டியன்னா நான் பேச மாட்டேன் என்று சொல்லி ஒரு ஒழுங்குபடுத்த முடியும். கட்சி நிர்வாகிகள் அதை ஒழுங்குபடுத்த முடியும். எதுவுமே இல்லாத தற்கொலை கூட்டங்களை தாந்தோன்றியான தருதலைகளை நீ உருவாக்கி வச்சுட்டு பொதுமக்களுக்கு விபரீதம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு 1.5 வயசு குழந்தை 2 வயசு குழந்தையிலிருந்து இவ்வளவு உயிரிழப்புக்கு காரணமாக இருந்ததற்கான ஒரு சிறிய குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இருக்காங்க.